அதிமுகவோட கூட்டணி தெளிவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் பிரைமரி போர்ஸ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணி. அப்படிங்கிற பட்சத்துல அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அரசியல் அதிக அளவுல தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக அது சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கு. இப்ப பல முறை ஆண்ட கட்சி அவர்கள் அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து அவர்கள் இறங்க மாட்டாங்க. அவங்க தளபதி அவர்களை முதல்வர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி நிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாமளும் கட்சி தொடங்கினது எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்கு கிடையாது. அப்ப நாம நம்முடைய கருத்து, நம்முடைய கொள்கை, நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா பயணித்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஆதரவு நேற்றைக்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஒட்டு கடற்கரை கிராமமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துச்சு. நான் கூட அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். சோ அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேல ஆதரவோடு அன்போடு இருக்கிறாங்க. பிரைமரி போர்ஸா திமுகவை நேர் எதிராக எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வல்லமையோட தமிழக வெற்றி கழகம் தினம் தினம் வலுவாகிக்கிட்டு வருகிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கூட்டணி அப்படிங்கிறது அனுமானத்தினுடைய அடிப்படையில சொன்னா கூட நம்ம அதை ஓரளவுக்கு யோசிக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க அவதூறு பிரச்சாரமாக இந்த ஊடகங்கள் பேசி வருகிறது. ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில பேர், அரசியல் விமர்சகர் சொல்லக்கூடிய ஒரு சில பேர் இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் யூடியூப் சேனல்ல வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவானாலும் அது தேர்தல் நேரத்துல நிச்சயமாக நமக்கு தெளிவாக தெரிய வரும் அப்படிங்கறதான் 2வது விஷயம்.